எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நம்பிக்கை இல்லாம 2 இடங்களை தேர்வு பண்றது. ஒருத்தர் ஒரு நேரத்தில் 2 தொகுதியில் நிற்கலாம். அது வந்து ஆர்டிகல் 33 ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 கொடுத்துருக்கூடிய ஒரு உரிமை. அந்த உரிமையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கேட்க வேண்டியது யாரை? சட்டத்தை. அந்த உரிமையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். சிட்டிங் எம்பி வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க வேண்டிய காரணம் என்ன? அடிப்படையில் திமுக வந்து 2 இடம் எங்கள் கோட்டை, அதை தொட்டு கூட பார்க்க முடியாது, அசைச்சு பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. எதிர அந்த 2 இடம்னு பார்த்தா ஒன்று சென்னை, இன்னொன்று திருச்சி. அப்போ முதல்ல அந்த கோட்டையில் ஓட்டையை போடணும். திருச்சியில் ஒருத்தர் சொன்னார் இல்லை, திருச்சிக்கெலாம் வர முடியாது, இது என் ஊர் அப்படின்னு. அப்படியா? அப்போ முதல் பேட்டையை அங்கே போடுன்ற மாதிரி அங்கே பண்ணுறாரு. சர்க்கார் படத்தில் பண்ணதெல்லாம் ஒரு லைவ்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ரீக்ரியேட் பண்ணிட்டு. இன்னொரு விஷயம் சொல்கிறோம், ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்டு. இந்த தேர்தல் வெறும் காக எலெக்ஷன் நடக்கலை, தமிழக மக்களுக்கான எலெக்ஷன் இருக்குது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரை துரத்தணும், யாரை வாழ வைக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருத்தணியில் இருக்கார் எங்கள் கேண்டிடேட் சத்யா அண்ணன். ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அவர் வந்து ஒரு நாள் காலைல வாக்கிங் போகிறார், அவர் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரோட. போகிற இடத்துல டீ சாப்பிட்றவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறாரு, பேசிட்டே போகிறாரு. அது எவனோ வீடியோ எடுத்து போட்டு தாவேக்கா 2 பேரோட கேம்பெயின் போகுது. 234 தொகுதிகளிலும் எப்படி இருக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள்? விஜய் என்ன கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாரு, ஒரு 140 தொகுதி மட்டும் அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன், தமிழகத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் அலை இந்த தமிழகமே காணாத ஒரு வரலாறை படைக்கும். நான் வந்து சில பேரை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. என்னை நம்பி சொன்ன மாற்றுக் கட்சி நண்பர்களுடைய பேர் அது. விஜயகாந்த் ஐயா விட 4-5 மடங்கு பெருசா இருக்கு பாவம். விஜயகாந்த் ஐயாவோட பீக்கை விட நீங்க பெருசா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆதன்சி மண்டையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அனந்த் அஜித் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம்ண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தாவேக்கா அந்த பிரச்சாரம், சூறாவளி பிரச்சாரம் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த நிலையில இருக்கு? களம் ரொம்ப நல்லா இருக்கு. தாவேக்காக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருக்கு. மக்களுடைய மனதில் வந்து ஒரு மாற்றம்ன்ற ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அதை களத்தில் வந்து பார்க்குறோம். அது எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும், எப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழக மக்களுக்கு இதோட காஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கு. எதற்காக இப்போ இந்த எலெக்ஷன், இது என்ன பண்ணால் என்ன பண்ணும், இந்த தீய சக்தியில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்றத அவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். நீங்கள் நினச்சி பார்க்காத மேஜிக்கல் இந்த எலெக்ஷன் நடக்கும். ஓகே, வழக்கமாக நம்ம நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். அங்கேருந்து நான் தொடங்கிடுறேன். விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்றப்பயே நிறைய பெரிய கட்ஸ். முதல் தேர்தல் 2 தொகுதிகளை சந்திக்கிறாரு. எப்படி இருக்க போகுதுன்றதை மீறி அந்த முடிவெடுக்கிறதுக்கே மிகமான ஒரு தைரியம் தேவைப்படும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் 2 இடங்களை தேர்வு பண்ணுறது. அது எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள்? அதுக்கு உண்டான பதில் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். இல்லை, முதல்ல எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது. என்னடா கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் கேள்வி கேட்குறேன்னு பார்க்காதீங்க. முதல்ல ஒரு கேள்வி இருக்குது. சிட்டிங் எம்பி எல்லாம் எலெக்ஷன் நிற்கிறாங்க. எனக்கு முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒருத்தர் ஒரு நேரத்தில் 2 தொகுதியில் நிற்கலாம். அது வந்து ஆர்டிகல் 33 ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 கொடுத்துருக்கூடிய ஒரு உரிமை. அந்த உரிமையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கேட்க வேண்டியது யாரை? சட்டத்தை. அந்த உரிமையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். சிட்டிங் எம்பி வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க வேண்டிய காரணம் என்ன? திமுக கூட்டணியும் நடக்குது, அஇஅதிமுக கூட்டணியும் நடக்குது. எனக்கு இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இப்போ இது வேஸ்ட் இல்லையா? இங்கே வேணும் இல்லையா? சீமானன் எதை கேள்வி கேட்டாருன்னு பார்த்தா அதை கேட்கவே மாட்டாரு, நம்ம கிட்ட மட்டும் வந்துடுவாரு. இப்போ நான் எதுக்கு நிற்கிறோன்றதுக்கு பதில் சொல்கிறேன். அடிப்படையில் திமுக வந்து 2 இடம் எங்கள் கோட்டை, அதை தொட்டு கூட பார்க்க முடியாது, அசைச்சு பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. எதிர அந்த 2 இடம்னு பார்த்தா ஒன்று சென்னை, இன்னொன்று திருச்சி. அப்போ முதல்ல அந்த கோட்டையில் ஓட்டையை போடணுன்றது தான் ஐடியாவே. அந்த 2 இடத்துல விஜய் சார் நின்னா கிராவிட்டி எப்படி இருக்கும், மக்கள் எப்படி இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு ரிசப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த கரிஷ்மேட்டிக் வேல்யூ ஆஃப் அந்த தொகுதி வந்து என்ன பண்ணுன்னா அதை சுற்றி இருக்கிற அந்த பெல்ட்டை பெருசாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும். இப்போ சென்னை வந்து தலைநகரம். அப்போ இந்த இடத்துல வந்து திமுக ஆண்டாண்டு காலமாக கோட்டை, அஇஅதிமுக எம்ஜிஆரே ஒன்றும் பண்ண முடியல, ஜெயலலிதாமாவே ரொம்ப ஈக்குவல் ஃபைட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அது அப்படிலாம் இல்லை, இங்கே மாற்றம் வந்துருச்சுன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கா? அதுதான் பெரம்பூர். ஓகே. அதே போல் திருச்சின்னா தமிழகத்தின் மத்தி.
அங்க நின்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஈக்வி டிஸ்டன்ட். ரெண்டாவது திருச்சியில் ஒருத்தர் சொன்னார் இல்ல, திருச்சிக்கெல்லாம் வர முடியாது, இது என் ஊர் அப்படின்னு. அப்படியா, அப்போ முதல் பேட்டையே அங்க போடுன்ற மாதிரி அங்க பண்றாரு. சர்க்கார் படத்துல பண்ணதெல்லாம் அவர் லைவ்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அதனால எங்க முடியாதுன்றீங்களோ அங்க ஆளா போய் நிற்கிறாரு. அவ்வளோதான், சோ சிம்பிள். இவங்க கத்துறாங்கல்ல, அதுவே போதும். சந்தோஷப்பட பண்ணீங்க, காண்டானீங்களா, அதுவே சந்தோஷம். இந்த பிரச்சாரமானது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இந்த குறுகிய நாட்களில் ரொம்பவே வேகமாக செயல்படணும். விஜய் அவர்கள் எங்கே போனாலும் ஒரு அன்பு கலந்த ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நான் வேட்புமனுலேருந்து தொடங்கிறேன். இது ஒரு இடங்களில் வழக்கு இருக்குன்னார், ஒரு இடத்துல வழக்கு இல்லை, ஒரு இடத்துல வயது இருக்குன்னா ஒரு தேர்தல் ஆணையம் தான் அதை பரிசீலிக்கணும். அது ஏற்றுக்குமா நாங்கள் மறுக்கிறோமா அப்படின்றது. ஆனால் இதுலேயே முரண் இருக்கு அப்படின்னு எழுதக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இது ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம். இந்த இடத்துல எண்ட் ஆஃப் தி டே இப்போ ஒரு எக்ஸாமில் ஆன்சர் எழுதுறோம்னா, ஆன்சர் கடைசியாக பேப்பர் மடிச்சு கொடுத்துருமோ என்ன எழுதுறோமோ அதுக்கு தான் மார்க் போடுவாங்க. முதல்ல நீ இப்படி ஸ்டார்ட் பண்ணியே, இப்படி முடிச்சு, இதுக்கெல்லாம் மார்க் போட மாட்டாங்க. அடிப்படையில் நான் சொல்கிறது 5ஆம் கிளாஸ் பசங்களுக்கு புரியுற ஒரு விஷயம். அந்த நாமினேஷனில் நாங்கள் கொடுக்குறோம், சேஃப்டிக்கு இன்னொரு நாமினேஷன் கொடுக்குறோம், லீகல் டீம் ஃபில் பண்ணுறாங்க. ஒருத்தர் 51 வயது முடிந்ததை கன்சிடர் பண்ணுறாரு, இன்னொருத்தர் 52 வயது நடக்கிறத கன்சிடர் பண்ணுறாங்க. அதை எப்படி பண்ணணுன்றது எலெக்ஷன் கமிஷன் சொல்லும்போது அதை எடுத்து ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணுறோம். முதல் எலெக்ஷன் எங்களுக்கு சில தவறுகள் இருக்கலாம், திருத்திக்கிறோம். ஆனால் இதை வச்சுக்கிட்டு தோத்துருவார், நாமினேஷன் அக்செப்ட் ஆகாதுன்னு மேட்ச் வைக்காமே ஜெயிக்கலான்னு ஒரு மனப்பால் குடிச்சிங்கல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2 தொகுதியிலும் கேண்டிடேட்ஸ் அக்செப்ட் ஆச்சு, என்ன ஆகுதுன்னு பாருங்கன்னு சொல்கிறேன். பிரச்சாரம் அது எப்படி சாத்தியப்படுத்த போறீங்க? அது எப்படி நடக்க போகுது இனி வர நாட்களே? நிறைய இடங்கள்ல நம்மளே தாவேக்காவே தவிர்த்திருக்கீங்க அந்த கூட்டம்லாம் இருக்கும் பொழுது. எப்படி நம்ம அதை பிளான் பண்ண போறோம்? எப்படி அது இருக்கக்கூடிய 13 நாட்கள் எப்படி அது பண்ண போறோம்? இல்லை, அடிப்படையில் தாவேக்காக்கு எதிராக ஒரு சதி கட்டமைச்சிட்டு இருக்கீங்க, அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் முதல் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பெரம்பூர்லேயே பார்க்கலாம். பெரம்பூரில் போலீஸ் பந்தோபஸ்து இருந்துச்சு. ஓகே. பெரம்பூர்லேருந்து குளத்தூர் வராரு, ரோட்டில் போலீஸே இல்லை. ஆக்சுவலி அவர் ஒரு ஒய்ப்ளஸ் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஐபி. அதற்கே ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. பைலட் வண்டி கொடுக்கணும், போலீஸ் ரோட்டில் 50 மீட்டருக்கு ஒரு காவலர் எடுத்துட்டு நிற்கணும். எதுவுமே இல்லை, ரோட்டில் பேரிகேட்ஸ் கூட இல்லை, ஜீரோ போலீசிங். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு சந்தேகம் எழுது. அங்கே போய் குளத்தில் நிற்கும்போது சுத்தமாக ஆள் இல்லை, காவலாளிகள் சுத்தமாக இல்லை, பொதுமக்கள் ஏகோபித்தமாக வந்து நிற்கிறாங்க. அங்கே வரக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பல காணொலிகளில் விஷமிகள் உள்ளே வந்திருக்காங்க. இது நான் ஏற்கனவே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன், வீடியோலேயே நம்மக்கிட்ட இருக்குது. இப்படிலாம் வீடியோவில் சில பசங்க பண்ணுறாங்க. அவங்க ஸ்கூட்டர்ஸில் வராங்க, அவங்க வண்டியில் வேறு கட்சிகளுடைய தலைவர்களுடைய ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. இதை எதுக்கு பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்படுத்தலாமா? இப்போ அந்த இடத்துல ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் விஜய் சாரை பார்க்க வரும்போது அந்த இடத்துல நடுவில் போய் நின்று இந்த மாதிரி அநாகரிகமான ஆபாச செயல்கள் ஏதாவது செய்யும்போது இவங்க யாராவது ட்ரிகர் ஆகி அந்த பையனை கேள்வி கேட்பாங்க, அங்கேருந்து ஒரு தள்ளுமுள் ஏற்படுத்தலாம், ஒரு சண்டை ஏற்படுத்தலான்ற ஒரு அட்டெம்ப்ட் இருந்திருக்கிறதா நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கரூரில் என்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்கோ அதே குற்றச்சாட்டு நான் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ இவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் ஏற்படுத்துவீங்கன்னா அது இன்னும் முடியல. இன்னைக்கு நாங்கள் 3 ஹவருக்கு பர்மிஷன் கேட்டால் 1 ஹவருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. 1 ஹவரில் வர முடியுமா, போக முடியும்? ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதியில் எப்படிங்க 300 பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? அப்போ இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் செயல்படுவீங்க. எலெக்ஷன் கமிஷன் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த அதிகாரிகளை மாற்ற முடியலனாக்கா அப்போ இந்த இடத்துல சதி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு காமன் சென்ஸ் போதாதா? அப்போ இந்த இடத்துல மக்களுடைய பாதுகாப்பு மட்டுமே பிரதமர் நினைக்கக்கூடிய ஒரு தலைவன் எப்படி இந்த இடத்துல இன்னொரு தப்பு நடக்கிறதுக்கு வழிவகை ஏற்படுத்த விடுவோம்? அதுதான் தாவேக்கா சில இடங்களில் ஸ்மார்ட் மூவ் பண்ணி இதை நடக்க வேணாம் தள்ளி போடுறது, தவிர்க்கிறதுக்குமான வாய்ப்பு. அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுறோம். இன்னொரு விஷயம் சொல்கிறோம், ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்டு, இந்த தேர்தல் வெறும் தாவேக்காக எலெக்ஷன் நடக்கலை, தமிழக மக்களுக்கான எலெக்ஷன் இது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரை துரத்தணும், யாரை வாழ வைக்கணும், யாரை அரியணையில் ஏற்றணும்னு. அதுக்கு தேவையான நடக்கும். பிரச்சாரம்லாம் மேனிஃபெஸ்டோலாம் சும்மா நேம் சேக். மாற்றம் என்பது உறுதி இந்த வாட்டி. அதை நீங்கள் பாருங்கள். அப்படிதான் அவங்க அண்ணனை பார்க்கணுன்னா ஒரு காணொலி போதும், அது என்ன மேஜிக் பண்ணுன்றதையும் பாருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிபேட்டோ ஒரு ஹெல்த்தியான விஷயங்களோ பேசும்பொழுது அது கொஞ்சம் ஒரு புரிதலாகவும் இருக்குது, மக்களிடையே எளிதாகவும் போய் சேருது. ஆனால் தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் ஒரு கட்சியை மட்டுமே நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒரு கட்சியை மட்டுமே நம்ம காரணம் காட்டிக்கிட்டு இருக்கோமோ. ஸோ இதுவா தாவேக்கா, இதுக்கா தாவேக்கா பயணிக்குது? ஓகே, அது முன்கூட்டியே அறிஞ்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், முன்கூட்டி நிறைய முன்னெச்சரிக்கைகள் பண்ணுறோம், அது அல்லவா தாவேக்கா? இல்லை, அடிப்படையில் நீங்கள் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு முதல்ல பார்க்கணும். நான் மொத்தமாக கிராஸாக இங்கே இருக்கிற பிரச்சனையை முதல்ல அட்ரஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட மோடஸ் ஆப்பரண்டி எப்படி செயல்படுறாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த தமிழகத்தில் முக்கியமான பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியை தான் நான் சொல்லுவேன். சரி, இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எந்த பிரச்சனையை எடுத்தீங்கனாலும் அதை நீங்கள் ரூட்டை தேடிட்டு போனால் இந்த ஆட்சியாளர்கள் தான் உட்காந்துருக்காங்க. அது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனாக இருந்தாலும் சரி, பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கான குற்றங்களாக இருந்தாலும் சரி, சட்ட ஒழுங்கு சீர்கட்டுறதா இருந்தாலும் சரி, இந்த பாலிசி லேப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் லேப்ஸாக இருந்தாலும் சரி, திட்டங்கள்
ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்கண்ணே, அந்த பிரிட்ஜ் எந்த லட்சத்துல இருக்குது கட்டி 2 மாசத்துல. திருவண்ணாமலையில் ஒரு பிரிட்ஜ் அடிச்சுட்டு போனது கூட நீங்க பார்த்துருப்பீங்க. பிரிட்ஜ் எல்லாம் அடிச்சுட்டு போறது என்ன பாடணும், லெகோ டாய்ஸ்லயா கட்டுறோம்? அப்ப அந்த நிலைமையில தொட்ட இடத்துலாம் ஊழல், தொட்ட இடத்துலாம் சுரண்டல் அப்படின்னா இது மொத்தம் யாரால் நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல இந்த சிஸ்டம் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் நிறைய தவறு இருந்துச்சுன்னு சொல்லி தான் மாத்திரம். அப்போ முதல்ல இவங்க வீழ்த்த வேண்டிய, இவங்களை வெளிப்படுத்த வேண்டிய, எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் தாவேக்காக்கு இருக்கு. அதை நாங்கள் செய்கிறோம். தவறவும் மற்ற எந்த சக்தியும் இங்கே பிரதான சக்தியா இல்லை. மக்களை ஏமாத்தி நயவஞ்சகமா ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமா இவங்க மட்டுமே இங்க உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா இதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கான ஃபைட் இருக்குது. அதுக்கான வேலை அவ்வளவு இருக்கு. அதை நம்ம செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதை பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பேர் செஞ்சுட்டு இருக்கோம். நலிவடைஞ்சு போயிருக்கிற அதிமுக மேலே ஆட்சிக்கே வர வாய்ப்பு இல்லை, பாஜக மேலே எங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் திரும்ப வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கார்பரேட்டா இதை மாற்றி வச்சுக்கூடிய ஒருத்தர் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்ல கேட்கணும், ஒவ்வொருத்தரும் ஒரு டோன்ல கேட்கணும். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கவங்களை வீழ்த்துறது. தாவேக்கா ஃபர்ஸ்ட் ரேங்க்கு வரப்போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கவங்க தான் தோக்கடிக்கணும். நீ ஏன்னா 38வது ரேங்க் இருக்க கூட சண்டை போலன்னு கேட்டா எங்களுக்கு அவங்க கூட காம்படிஷனே இல்லை பாஸ், எங்க காம்படிஷன் திமுக கூடன்னு சொல்றோம். இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, நம்ம முதல் இடத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா உட்கட்சியில என்ன நடக்குது, உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பனையூரில் நடக்கிற மீட்டிங் அப்போ சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம், நம்மளும் அதை பற்றி விவாதிச்சிருக்கோம். ஆனால் இப்போ சமீபத்திலையும் ஒரு என்னைக்கு வந்து அவர் இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்ததோ அப்போலேருந்து தாவேக்கால சலசலப்பு இருக்கா? இல்லை, சில இடங்களில் இருக்குது, நானே அட்மிட் பண்ணிக்கிறேன். அது என்னவா இருக்கும்னா, சில புதியவர்கள் அவங்க சில திறமையின் அடிப்படையில் மெரிட் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சீட் கொடுக்கும்போது அதை வந்து ஏற்கனவே பயணிச்சுட்டு இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியும். அந்த இடத்துல வந்து அந்த புரிதல் ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும். எங்களுக்கு கேண்டிடேட்டையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே தாவேக்காவின் கேடர்ஸாக இருக்கக்கூடியும் ஜெல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஏற்படும். இதுக்கு நடுவில் எவ்வளோ அரசியல் சதி நடக்கும், எப்படி மீடியா நரேஷன் நடக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருத்தணியில் இருக்கார் எங்கள் கேண்டிடேட் சத்யா அண்ணன், ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அவர் வந்து ஒரு நாள் காலைல வாக்கிங் போறாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரோட. போற இடத்துல டீ சாப்பிட்றவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறாரு, பேசிட்டே போறாரு. அது எவனோ வீடியோ எடுத்து போட்டு தாவேக்கா 2 பேரோட கேம்பெயின் போகுதுன்னு கிளப்பிட்டு அவர் போன், டேய் நான் வாக்கிங் போனேன்டா, அது கேம்பெயின் எடுத்து போட்டான்டா ஒருத்தன்றாரு. அப்படியா போலீஸ் பெர்மிஷன் வாங்காம எஸ்கார்ட் இல்லாம சொல்லாம கொள்ளாம கேம்பெயின் போவாரு. சோ ப்ராப்பரா ஒன்னுத்தையும் தெரியாம எதையாவது வச்சு ஒரு நரேஷன் பில்ட் பண்ண முடியும்னா ஓகே இட் ஹேப்பன்ஸ். பட் அன்னைக்கு சாயந்தரமே நீங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன் பார்த்துட்டு பாக்குறீங்க, அவ்வளவுதான். இல்ல அதே திருத்தணியில இருந்தா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 2 பேர் அங்க இருக்கக்கூடிய மீடியாக்களை சந்திச்சு எங்களை வர வேணான்னு சொல்றாரு. எங்களை வந்து நான் வீடியோவே போதும், வீடியோவிலே நான் வந்து கேம்பெயின் பண்ணிடுவேன், நான் எடுத்து அப்படி போட்டு என்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் சொல்றேன். அப்போ இல்லை அதை நான் சொன்னேன், இந்த டே 1ல இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா வந்து ஒரு கேடருக்கும் ஒரு கேண்டிடேட்டுக்கும் நடுவில் நான் இப்போ அந்த கேண்டிடேட் அந்த மாவட்டத்துலேருந்தே வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வெல் அண்ட் குட், அது பிளெஸ்ஸிங். சில இடங்களில் வந்து ரொம்ப வந்து இவங்க வந்து எஜுகேட்டட் இல்லை அவங்க வந்து வரணும் அப்படின்னும் போது ஒரு கேண்டிடேட்டை தலைமை சூஸ் பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல அவருக்கும் அந்த கேடர்ஸ்க்கும் ஜெல் ஆகிறதுக்கு ஒரு 2-3 days டைம் எடுக்கும். கல்யாணம் ஆனாலே புருஷன் பொண்ணு சண்டை வரதானே செய்யும், பெரியவங்க சமாதானப்படுத்தானே சரி பண்றாங்க. இல்ல அதை வந்து அவ்வளவுதான், அதுதான் மெரிட், அதுதான் வந்து திமுகவுடைய நரேட்டிவ். அந்த இடத்துல வீடியோ எடுத்து அந்த இடத்துல சில பேர் விஷமிகளை உள்ள அமைச்சு ஒரு நரேஷனை பில்ட் பண்றாங்க இல்லையா, அதுதான் அந்த நரேஷன் மொத்தமா பாத்தீங்கன்னா சாயங்காலம் உடஞ்சிரும். உடனே அதை விட்டுருவாங்க, அடுத்தடுத்துக்கு போயிடுவாங்க, அங்க உடச்சுன்னு அடுத்தடுத்துக்கு போயிடுவாங்க. இவங்க பண்ற நரேஷனுக்கு கவுண்டர் நரேஷன் போறதே எங்களுக்கு வேலையா இருக்கு. எங்களுக்கு நல்லது செய்யறதுக்கும் மக்களை போய் பேசுறதுக்கும் மக்களுக்கு சொல்றதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதோட இவங்க சொல்ற பொய்களுக்கு பதில் சொல்றதுக்கு என்ன மாதிரி ஒருத்தனை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, ஓடி ஓடி சொல்லிட்டு இருக்கணும். சோ அதுவே வேலையா இருந்தா நீங்க எப்பப்பா நல்லது செய்வீங்கன்றதுதான் என் கேள்வியா இருக்கு. இவங்க சொல்ற எல்லா நரேஷனும் பதில் நரேஷன் நான் வச்சிருக்கேன், அந்த லட்சத்துல இருக்கீங்களே பண்ணா என் கேள்வி. வேட்பு மனு அதுலயுமே வந்து ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியல அப்படின்னு ஒரு விஷயம் தான். என்ன நடந்துச்சு? 2-3 இடங்கள்ல ஏதோ சின்ன சின்னதா தவறுகள் ஏற்பட்ட மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம். முடிஞ்சதுங்களா? எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஏத்துக்கிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். என்ன நடந்துச்சு அந்த ஒரு சில இடங்கள்? இல்ல ஆக்சுவலி வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்றதுக்குலாம் வந்து போதுமான சப்போர்ட் வந்து டிவிகே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தே கொடுத்தாங்க. எல்லாருக்குமே வந்து ப்ராப்பரா எப்படி இருக்கணும், என்ன ஃபார்மட்ல ஒர்க் பண்ணணும், லீகல் சப்போர்ட் வேணா எப்படி, ஆடிட்டர் சப்போர்ட் வேணா எப்படி ஃபில் பண்ணா எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. 1-2 இடத்துல சில ஹியூமன் எரர் வர வாய்ப்பு உண்டு, ஆனா அதை நாங்கள் சரி பண்றோம். செகண்ட் அஃபிடவிட் போடுறோம், அப்ளிகேஷனா கொடுக்குறோம். ஸோ அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வேற ஒரு எலெக்ஷனில் நான் பார்த்த ஒன்று. அப்போ வந்து ஐ வாஸ் டூயிங் தீசிஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் வந்து படிச்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, 2018-19 அந்த ஆர்கே நகர் பை எலெக்ஷன், அதுக்கப்புறம் நடந்த எம்பி எலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேரோட அஃபிடவிட்லாம் வந்து டேமேஜ் ஆகும். அவன் ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டு வந்திருப்பாரு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்னி போகும்போது அதில் 2 லெட்டர் 2 பேப்பர் இருக்காது. இப்படிலாம் சில பேரோட கேண்டிடேட்ஸை கேன்சல் பண்ணால் நானும் அந்த இடத்துல ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ்
டீம். நானும் அதெல்லாம் வந்து கண் கூட பார்த்தேன். ஸோ இதில் எதுவும் நடக்கலாம், எங்கேயும் நடக்கலாம், இவ்வளோதான் இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு நான் நம்புறதுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் நம்பிப்பீங்கன்னா நம்பிக்கங்க, ஆனால் அதுக்கான அவென்யூஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். பட் இப்படியும் நடந்தது உண்டு, அதையும் நான் கண்ணால் பார்த்தது உண்டு. அதுக்கு நானே சாட்சி, ஐம் டெஸ்டிமெண்ட், நானும் சாட்சி. அதுபோல் இங்கேயும் என்ன நடந்திருக்கோ என்னமோ வெளிச்சத்துக்கு வரும். பட் இவங்க செட் பண்ணக்கூடிய மீடியா அதான் வந்து ஒரு 10 நிமிஷம் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்க்ரூட்டினி எக்ஸ்ட்ரா பண்ணுறோன்னு சொன்னால் அப்ளிகேஷன் ரிஜெக்டடா, இது நடக்க தான் செய்யும். அதெல்லாம் புறந்தல்லைங்க. நாளைக்கு தெரிஞ்ச 234 கேண்டிடேட் யார், வெற்றி வேட்பாளர் யாருன்னு. ஓகே, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது விஜய் மேலே இந்த வழக்குகள் என்ன வழக்குங்க, எப்படிங்க அவர் மேலே வழக்கு? இங்கே ஒரு இடத்துல வழக்குகள்ன்றாங்க, இன்னொரு இடத்துல வழக்குகள் இருக்குன்றாங்க. அது வழக்கு என்ன பிரச்சனை? இல்லை, ஆக்சுவலி வந்து அது கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ்னு போட்டு என்னென்ன குற்றம்லாம் வந்து இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம். இங்கே என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பொதுக்கூட்டம் பண்ணுறதுக்கும் மாநாடு பண்ணுறதுலையும் அங்கே இருக்கிற ஒரு ஃபேக், அந்த நீங்கள் மதுரை மாநாட்டிலே பார்த்துருக்கலாம், அது வந்து ஒரு தப்பான அந்த யார் வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டாரோ அவரே இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆனால் அது ஒரு கம்ப்ளைண்டாக ஏற்றுக்கிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லையா? இப்போ அந்த எஃப்ஐஆர் வந்து ஒரு ஃபேக் எஃப்ஐஆர், நாங்கள் அதை ஸ்குவாஷ் பண்ண நாங்கள் போய்க்கிருக்கோம். இப்போ இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்ற அதே மாதிரி ஒரு சின்ன ஹியூமன் எரர். ஓகே, அப்போ அதை மென்ஷன் பண்ணலைன்னொடனே சுதாரிச்சுக்கிறோம். நாங்கள் அதை வந்து செகண்ட் அஃபிடேவிட்டில் போட்டு அதை கிளியராக கொடுத்துட்றோம். இதை வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் போடல. இதில் என்ன ஒரு கூத்துனா, பெரம்பூரில் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வரும்போது குளத்தூரில் ஏற்பட்ட கூட்டத்தில் பாதுகாப்பு கொடுக்காத போலீஸ் பண்ண தப்பு இல்லை, சம்பந்தம் இல்லாத பஸ்ஸுகளை அந்த ரோட்ல காலி பஸ்ஸுகளை விட்டு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தின போக்குவரத்து துறை மேல எந்த தப்பு இல்லை, இதை கண்டும் காணாம இருந்த தலைவர்கள் மேல தப்பு இல்லை. ஆனா அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ண வந்தாலும் விஜய் மேல தப்பு, அது மேல 2 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்ப இந்த எஃப்ஐஆர் நாங்க அதுக்கு அடுத்த நாள் தானே ஃபைல் பண்ண முடியும். அதை இங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். நான் சொல்றேனே, இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர். இந்த அப்ளிகேஷன்ல வந்து மல்டிபிள் அப்டேட்ஸ் நடக்கும், அப்டேட் பண்ணுவாங்க, 1-2 ஹியூமன் எரர் வரும், அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. களத்துல சந்திப்போம். உங்களுக்கு தேர்தல் வந்தா தானே பிரச்சனை, நாமினேஷன்ல பிரச்சனை நான் கேட்கிறேன். 234 தொகுதிகளிலும் எப்படி இருக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள்? பெரிய ஸ்டார் கேண்டிடேட் இருக்கக்கூடிய இடங்களையும் நம்மளோட இளைஞர்கள், இளம் பட்டாளர்கள் மோதுறாங்க. அவங்களுக்கு அந்த பயமோ தயக்கமோ அச்சமோ இருக்கா? இல்லைண்ணே, இது அண்ணன் டே 1லேயே சொல்லிட்டாரு. ஒரு பாம்பே வந்தாலும் பயம்னா என்னன்னு தெரியாது குழந்தைக்கு, பணியை மட்டும் தெரியுமா என்ன. ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், முதல்வருக்கு எதிராகவும் முன்னாள் முதல்வருக்கு எதிராகவும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சோ கால்டு பெரிய தலைவர்கள் எல்லாருக்கு எதிராகவும் நிற்கிற இளைஞர்கள் அவங்களே வெல்வாங்க. நான் வந்து இந்த அவருக்கு டஃப் கொடுப்பாரு, விஜய் என்ன கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாரு, ஒரு 140 தொகுதி மட்டும் அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன், தமிழகத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் அலை இந்த தமிழகமே காணாத ஒரு வரலாறை படைக்கும். இப்படி ஒரு நம்பர், நான் வந்து சில பேரை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, என்னை நம்பி சொன்ன மாற்றுக் கட்சி நண்பர்களுடைய பேர் அது. விஜயகாந்த் ஐயாவோட 4-5 மடங்கு பெருசா இருக்குப்பா உங்க நம்பர்ஸ். விஜயகாந்த் ஐயாவோட பீக்கை விட நீங்க பெருசா பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய சேஞ்சஸ் ஆன்டிசிபேட்டட். ஜஸ்ட் 14 days ஒர்க் பண்ணுங்க. யூ ஆர் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரின்னு சொல்றான். அவன் கோவத்திலையும் சேர்த்து தான் சொல்றான். பட் அவன் பார்க்கறான், அவன் வந்து நடக்கிறத சொல்றான். அட்லீஸ்ட் அவனுக்கு அந்த ஒரு அறிவு நேர்மை இருக்கு. அது போல ஒரு பெரிய மாற்றம், தமிழகம் தொழில் மாற்றம். நான் பர்சனலா பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், குழந்தைகளை தூக்கிட்டு வந்து தாய்மார்கள் அப்படி ஒரு பிரச்சார கூட்டத்தில் நிற்பாங்கன்னு நினைக்க முடியல. நல்ல 20-25 அடுக்குமாடி குடியிருப்புகள், அங்கேருந்து இந்த மேலே சத்தம் கேட்குது, வண்டி வருதுன்னா குழந்தைய தூக்கிட்டு இறங்கி வந்து கேண்டிடேட் கையில் அந்த குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைய கேண்டிடேட் இருக்கிறத ஒரு ஃபோட்டோ எடுக்கிறத விஜயனா இல்லை, நான் சொல்கிறது நீங்கள் சொன்ன அந்த எளிய பிள்ளைகள், அந்த கேண்டிடேட்ஸ் கையில் அந்த குழந்தை இருக்கிறத ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்ற ஒரு ஆசை வருதுன்னா, அந்த முகத்தை பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய இந்த முகங்களுக்கு அந்த வரவேற்பு இருக்குன்னா, அது 234 தொகுதி இருக்குது. 234 தொகுதியிலேயே இவங்க நாங்கள் தண்ணி குடிக்க வைக்கலாம். நீங்கள் என்னன்னு கேளுங்க. இனி வரக்கூடிய அந்த 14 நாட்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, இந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரி நினைக்கிறேன். இல்லை அப்படி இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் டைலாக் வரும், தம்பி நீ செத்துருவேன் நான் செத்துருவேன், அடுத்து வரக்கூட 15 வருஷம் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கணும். அந்த சிச்சுவேஷன் இங்கே ரீக்ரியேட் ஆகுது. இப்போ கன்ஃபார்ம் ஆனவங்க, உறுதியானவங்களாம் 9ஆம் தேதி தெரிஞ்சிடும். யாரெல்லாம் விலக போறாங்கன்னு பாருங்க. காசு கொடுத்து இப்போ காசு வாங்கினாங்கன்னா பல பேர் இங்கிருந்து போக போறாங்க. அப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அது வந்து வாய்ப்பே இல்லை. முதல்ல வந்து இவங்களுக்கு ஒன்று புரியல, காசுக்கு வேலை செய்கிறவங்களுக்கும் விசுவாசத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கும் வித்தியாசமே தெரியல. ரெண்டாவது, அதுக்கும் எங்ககிட்ட பிளான் இருக்கு, அதையும் பாருங்க. நீங்க அப்படிதான் ஒரு கருப்பாடை இங்க வச்சிருப்பீங்கன்னா அதுக்கு பதில் என்ன இருக்குன்னு நீங்களும் பாருங்க. நாங்களும் எதிர்கம்பெனில வேலை செய்வோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். சிறப்பு. அப்போ இனி வர நாட்கள் இன்னும் ஒரு தீயாவும் ஒரு சூறாவளியாகவும் தான் இனிமேட்டு இன்னும் செயல்பட போறீங்க. இந்த மாற்றம் வந்து வெறும் தாவேக்கா முன்னெடுக்க மாற்றம் இல்லை, தமிழக மக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள் முன்னெடுக்க மாற்றம். சும்மா போற போக்குல சொல்லுவாங்க, இது இளைஞர் ஓட்டு போடுற கட்சிப்பா, இது வந்து அண்டர் 30 கட்சிப்பா, எப்பா 60 எல்லாம் வந்து நிக்குதுப்பா தாவேக்கா ஆதரவா, வெயிட் பண்ணுங்க பாருங்கன்னு நான் சொல்றேன். இப்போ இனி வர நாட்கள் இன்னும் உங்களை வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் களத்தில் பயங்கரமாக செயல்படுங்க, நிறைய விஷயங்கள் பேசும். ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றிங்க.